தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் சொல்லணும், எனக்கு இந்த கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றத தோண வச்சது இவருடைய இன்டர்வியூஸ் தான். ஆக்சுவலா இது மாதிரியான நல்ல படைப்பாளிகள்லாம் கவனிக்கப்படாம போறதுக்கு காரணமே மார்க்கெட்டிங்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சாம் சிஎஸ்ஏ ஒரு இன்டர்வியூல சொல்லுவாப்ல, எனக்கு இது வரைக்குமே இந்த மீடியாக்கெல்லாம் வரணும் அப்படின்னு தோணல, ஆனா இப்போ தோணுது அப்படின்னு சொல்லுவாப்ல. இது மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே முதலாவது அவங்க பிராண்டிங் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்மள நாங்க தான் பிராண்டிங் பண்ணிக்க முடியும். அதுக்காக யாரும் புதுசாலாம் வர மாட்டாங்க. மக்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா தான் அது யாருனாவது தேடியாவது பார்ப்பாங்க. இங்க பிரதீப் குமாரோடைய வாகாய் வாகாய் பாட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பிரதீப்ன்றாங்களா, அப்படி என்னத்தான் இருக்கு அப்படின்னு கன்சர்ட்டுக்கு போறவன் தான் அதிகம். இல்லனா பிரதீப் பண்ணா 4 பாட்டை வச்சுன்னு 40 கன்சர்ட் வைக்க மாட்டார்ல. அவலத்துக்கு என்ன காரணம்? மார்க்கெட்டிங் மாப்ள, மார்க்கெட்டிங். சோ மார்க்கெட் யுவர் செல்ஃப் டாலர்களே. அப்புறம் என்ன, உங்களோட அண்டர்ரேட்டட் லிஸ்ட் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அண்ட் பாலெக்ஸோட ரோஸ்ட் நம்ம எரும முருகேசா ஷார்ட் சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன், அதை மறக்காம பாத்துருங்க. அண்ட் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சேனல்ல நிறைய